வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும், எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வெல்வதே உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சோல் பாக்ஸ் இன்டர்வியூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை நடிகர் விவேக் சார் அவர்களுடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். விவேக் சார் அவர்களுடைய நகைச்சுவை என்றைக்குமே ஒரு சமூக சேவை கலந்த நகைச்சுவையாகத்தான் இருந்திருக்கு. நாட்டுக்கும் சரி, மக்களுக்கும் சரி ஒரு சிறந்த மனிதராக, ஒரு பொக்கிஷமாக இருந்தவர்னு சொல்லணும். அவர் பேரில் தான் நகைச்சுவை நடிகரை தவிர உண்மையான வாழ்க்கையில் அவர் ஒரு ஹீரோவாக வாழ்ந்திருக்காரு. அவரோட நினைவை இன்னைக்கு நான் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. மரம் வளர்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். பசுமை புரட்சியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். அவருடைய ஆர்வமும் அவருடைய தன்னம்பிக்கையும் நம்ம கைவிடாமல் அவருக்காக நம்ம குரல் கொடுப்போம். அவருடைய இந்த ஒரு நோக்கத்துக்காக அவருடைய நினைவலைகளை இன்னைக்கு நம்ம கொடுப்போம். இது முழுக்க முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம். யாரையும் நம்ப வைக்கும் ஆசை இல்லை. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் ஆசையும் இல்லை. தன்னம்பிக்கை திணிக்கும் ஆசை இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்ம விவேக் சார் அவர்கிட்ட பேச போகிறோம் சோல் பாக்ஸ் மூலயமா. இந்த வீடியோ முழுக்க முழுக்க தன்னம்பிக்கைக்கான வீடியோ. அவருடைய நினைவலைகளை கொடுக்கக்கூடிய நினைவு தருணம். வாங்க போகலாம். ஹாய் ஆக்டர் விவேக் சார். ஹாய் ஆக்டர் விவேக் சார். நடிகர் விவேக் சார் அவர்களுக்கு அன்பான வணக்கம். உங்களுடைய ஆத்மா பயணிக்குதா? அவர் ஆசைப்பட்ட விஷயம் மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் ஆசைப்பட்டாரு. அதை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். சொல்லுங்க விவேக் சார், உங்களுடைய கடைசி ஆசை என்ன? விவேக் சார், உங்களுடைய கடைசி ஆசை என்ன? ஆக்டர் விவேக் சார், உங்களுடைய கடைசி ஆசை என்ன? சார், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். விவேக் சார், உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக. சொல்லுங்க விவேக் சார், உங்களுடைய கடைசி ஆசை என்ன? உங்களுடைய ஆத்மா உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு விவேக் சார்? உங்களுடைய ஆத்மா எந்த? உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்க வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உங்களை இழந்து வாடும் உங்கள் குடும்பத்தாருக்கு உங்களுடைய ஆறுதலான வார்த்தை என்ன? நிச்சயம் இது ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு விஷயம். நீங்க இருக்க மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும் ஆகாது. உங்கள் அன்பான குரலையும் உங்களுடைய அன்பான வார்த்தையும் இனிமேட்டு அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் நிச்சயம் அவங்களுக்கான ஆறுதல் நீங்க தான் எப்பவும். கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆறுதலா. நீங்க ஆறுதலா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. காத்து கொண்டு அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆத்மாவை பற்றி கூற முடியுமா? அப்துல் கலாம் ஐயாவுடைய ஆத்மாவை பற்றி உங்களால் பேச முடியுமா? அவருடைய ஆத்மாவை இரு வரிகள் பேச வைக்க முடியுமா உங்களால? அவருடைய ஆத்மாவை இங்க பேச வைக்க முடியுமா உங்களால?
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அவருடைய குரல் மாதிரி தான் ஒலிக்குது. பட் இருந்தாலும் இது என்னங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். விவேக் சார் உங்களுடைய விவேக் சார் உங்களுடைய இறப்புக்கு பின் நீங்க உணர்ந்த விஷயம் என்னென்ன? மனித வாழ்வில் இப்படி வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சக்கூடிய விஷயம் என்ன? இப்படி வாழுங்க, நிச்சயம் ஆத்ம உலகத்தில் நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு மனிதர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டா எதை சொல்ல விரும்புவீங்க? அப்படி இருக்கக்கூடிய விஷயம் என்ன? விவேக் சார் உங்களுக்காக விவேக் சார் ஆத்ம உலகத்துல நீங்க பிரபலங்களை சந்திச்சீங்களா? உங்களுடன் நடித்த பிரபலங்கள் யாரை? தமிழ் சினிமா பிரபலங்கள் யாரை சந்திச்சீங்க? யாருடைய ஆத்மாவை சந்திச்சீங்க விவேக் சார்? தமிழ் பிரபலங்களின் ஆத்மாக்களை யாருடைய ஆத்மாக்களை சந்திச்சீங்க? ஆக்டர் மயில்சாமி ஐயாவுடைய ஆத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? நடிகர் மயில்சாமி ஐயா அவர்களுடைய ஆத்மாவை பற்றி சொல்ல முடியுமா? நடிகர் மயில்சாமி ஐயா அவர்களுடைய ஆத்மாவை பற்றி சொல்ல முடியுமா? அவருடைய ஆத்மா என்ன நிலையில இருக்கு? நடிகர் மனோபாலா அவர்களுடைய ஆத்மா நடிகர் மனோபாலா அவர்களுடைய ஆத்மா அங்க இருக்கா? நடிகர் மனோபாலா அவர்களுடைய ஆத்மா அங்க பயணிக்குதா? இனி வரும் நகைச்சுவை கலைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன? இனிமேட்டு வரக்கூடிய நகைச்சுவை கலைஞர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பும் தகவல் என்ன? தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுத்தீங்க. சமூக சேவையாக நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதில் ஒன்று மரம் வளர்ப்பது. பசுமை புரட்சி அப்படிங்கிறது உங்கள் மனதில் விழுந்த விதை. அந்த விதை முளைச்சி மரமாகணும் அப்படிங்கிறது உங்கள் கனவுன்னு எனக்கும் தெரியும். அந்த மரம் நடும் நிகழ்வை பற்றி நீங்கள் இப்போ ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி மக்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்க சொல்லுங்க விவேக் சார், அந்த மரம் நடும் நிகழ்வை பத்தி உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அதற்காக நாங்க என்ன பண்ணணும்? உங்க சார்பில் நாங்க என்ன பண்ணணும்? காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிப்பதற்காக. இந்த ஒரு கேள்விக்காக நான் கண்டிப்பா ஆவலா காத்துட்டு இருக்கேன். இதுக்கு ஆன்சருக்காக கண்டிப்பா ப்ளீஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க.
தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார். எல்லாம் நல்லதே நடக்கும், நன்மைகள் பிறக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இந்த பூமியில் நடக்கட்டும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில் நடக்கட்டும் இறைவனை வேண்டிக்கிட்டு நான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 சார். நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக பசுமை புரட்சி தொடரட்டும், நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், நிறைய மரங்கள் உருவாகட்டும், நிறைய காற்றுகள் உருவாகட்டும், மக்களுக்கு கண்டிப்பாக மக்களுக்கு இயற்கை காற்றும் மாசற்ற காற்றும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்மளும் இறைவனை வேண்டிப்போம். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம் விவேக் சார். நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். விடைத்தாருங்கள் விவேக் சார், விடைத்தாருங்கள். மக்களே, அவர் அதிகம் பேச விரும்பாத காரணத்தினால இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம விடை பெற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க உண்மை. இது நம்பிக்கைக்குரிய விஷயம். அனைவராலும் நம்பப்பட வேண்டும். யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை. யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது. தன்னம்பிக்கையை விதைக்கும் நிகழ்ச்சி. இந்த விதை மரமாகி வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களுக்கு தொடரட்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கதை.